ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கக்கூடிய ஃப்ரூட் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரூட்ஸில் வந்து ஸ்வீட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கவே யோசிப்பாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற ஃப்ரூட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்பவே லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட் ஐட்டம்னு சொல்ல போகிறோம். தாராளமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து அதை எடுத்துக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிவி ஃப்ரூட்டில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட சுகர் லெவல் வந்து 6.7 கிராம் தான், ரொம்பவே லோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவலையும் பிளட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சஸ் தான், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் தான். ஆரஞ்சில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இன்சுலின் சென்சிட்டிவை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இது அதிகமாக இருக்கும். பிளட்டில் வந்து சுகர் லெவலையும் இன்க்ரீஸும் பண்ணாது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் தாராளமாக ஆரஞ்சஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி எதாக இருந்தாலும் அதில் வந்து ஒன்லி 7 கிராம் அளவு தான் சுகர் லெவல் இருக்குது ஒன் கப்பில். ஸோ அது வந்து ரொம்ப பிளட் சுகரில் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணிடாது பிளட்டில். ஸோ அது இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலுமிச்சை தான். அதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவல் வந்து 2.1 கிராம் தான், லோ சுகர் லெவல் தான். ஸோ அது இல்லாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதிகமாக இருக்கும். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவகேடோ ஃப்ரூட் தான், பட்டர் ஃப்ரூட். அதில் வந்து 1 கிராம் அளவு சுகர் லெவலில் இருக்குது. ஸோ ஹெல்தி ஃபேட்ஸும் அதிகமாக இருக்குது. பிளட் சுகர் லெவலையும் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால இம்யூனிட்டி சிஸ்டத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா தாராளமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பட்டர் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செரியில் வந்து மாடரேட் கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏயும் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி ஃபுட் தான். அதனால க்ரானிக்கல் டிசீஸ்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாடரேட் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்பவே இந்த செரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பப்பாளி தான். அதில் வந்து விட்டமின் சி அண்ட் விட்டமின் ஏ இருக்குது. அது மாதிரி ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்பவே லோ. ஸோ அதனால் இது ஓவரால் ஹெல்த்துக்கும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளம்ஸ் தான். ப்ளம்ஸில் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் லெவல் வந்து ரொம்பவே லோவாக இருக்கிறதுனால டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து எல்லாமே ப்ளம்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன ஃப்ரூட்ஸ் எல்லாமே சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.